அனைவருக்கும் வணக்கம். டேஸ்டியான ஈஸியான அவரைக்காய் சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் வந்து நான் 3 எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 3 தக்காளி, 10 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 3 காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சதை வந்து வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுணும். கட் பண்ணி எடுத்து வச்சு அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் வந்து நான் 4 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அவரைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுணும். காய் நல்லா வெந்து வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடணும், இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் எடுத்துக்கிட்டேன். ஆற வச்ச சாதத்தை எடுத்துக்கணும். இப்போ மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டா சூப்பரான அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.